Hi friends, warm welcome to Honey Mommy YouTube channel. So இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போற விஷயம் ஃபர்ஸ்ட் பேபி கன்சீவா இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஃபுல்லா என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். வெட்டிங் பண்ண எல்லா கப்புள்ஸ்க்குமே இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பேபி தான். லேடிஸ் எல்லாருக்குமே வந்து 30 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து பீரியட்ஸ் வரும். ஸோ பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு 45 டேஸ் பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்மசியில் வந்து ப்ரெக்னென்சி கிட் விற்கிது, வாங்கிட்டு வந்து வீட்டில் யூரினில் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டபுள் கோடு வரும். கோடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி 2 to 3 months ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் லேட் பண்ணாமல் ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கட்டாயம் கன்சல்ட் பண்ணணும். டாக்டர் கன்ஃபர்மேஷன் வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அவரை டாக்டர் பார்க்க போகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் போவீங்க. ஸோ அவர் உங்களை ஸ்கேனும் பிளட் ரிப்போர்ட் மூலிமா அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் டாக்டர்ஸ்ட்டை கேட்க வேண்டிய விஷயம் 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்றத கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், பேபி வந்து கர்ப்பப்பையில் பூமில் வந்து செட் ஆகிட்டாங்களா அப்படின்றத கேட்டு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தேர்ட் வந்து வீக்ஸ், கிழமை கணக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கிழமை எத்தனாவது கிழமை போகுதுன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளினிக் போகும்போது டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் எத்தனாவது கிழமையில் இருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்து நிறைய பேருக்கு கிழமை கணக்கு சரியாக சொல்லாதனால தான் டெலிவரி டேட் வந்து முன்ன பின்ன ஆகிறதுக்கு இதனால தான் காரணமாக இருக்குது. என்னடா இவங்க பூமில் பேபி இருக்கா அப்படின்றத வந்து பார்க்க சொல்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க கர்ப்பப்பையில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், நீங்கள் அதை கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கண்ணால் பார்த்தும் இருக்கேன். கர்ப்பப்பையில் தான் வந்து பேபி வந்து தங்கி தான் வளரும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து டியூப் இருக்குல்ல, ஃபலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் 2 பக்கமும் ஃபலோப்பியன் டியூப்னு இருக்குது. அந்த டியூப்லேயும் வந்து பேபி தங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி தங்கக்கூடாது, அது தப்பு. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தப்பு. ஸோ அதனால கர்ப்பப்பையில் இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். இது சேஃபாக இருக்கா பேபி அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ டாக்டரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா MOH போகணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கமே கிளினிக்கில் பதியணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியம். அந்த பதிவு இருந்தால் தான் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் உங்களை டெலிவரிக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஐடி கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் கமே கிளினிக் போனீங்கன்னா அங்கே இருக்க மிட்வைஃப் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அங்கே நோட் பண்ணிக்குவாங்க. நோட் பண்ணிவிட்டு அங்கே கிளினிக் வர்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அங்கே வந்து வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. அந்த கார்டு இப்படி தான் இருக்கும். இது என்னோடய கார்டு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக சிங்களத்தில் தான் ஃபில் பண்ணுவாங்க. உங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இந்த கார்டில். உங்களுக்கு என்ன மருந்து கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஜெக்ஷன் போடுறாங்க, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, அலர்ஜி இருக்கா, எல்லாமே கேட்டு இதில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே வாய் திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது இப்படி தான் இருக்கும். இந்த கார்டு நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும். நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சு கமே கிளினிக்கில் எப்போ இந்த கார்டு உங்கள் கையில் கொடுக்குறாங்களோ டெலிவரி வரையும் இந்த கார்டை நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் இந்த கார்டை எடுத்துகிட்டு தான் போகணும். போகிற வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து சுயநலம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கார்டு உங்கள் கூட இருக்கும். அப்போ பக்கத்தில் உங்களை வந்து சேவ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த கார்டை எடுத்து பார்ப்பாங்க. உங்களுக்கு தேவையான உதவி இந்த கார்டு மூலிமா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதில் வந்து உங்களோட உங்களோட பிளட்டோட குரூப் வந்து இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான பிளட்டை கூட இவங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்து உங்களுக்கு தேவையான பிளட்டெல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். எப்பயுமே கேரி பண்ணி கொண்டு போங்க. கன்சீவாக இருக்கவங்க மறந்துடாதீங்க இந்த விஷயத்த. ஸோ இந்த கார்டும் திரிபோஷா பேக்கெட்ஸும் நெக்ஸ்ட் மந்த் வரும்போது உங்களுக்கு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. யூரினும் பிளட்டும் அதுக்கான ரிப்போர்ட்ஸையும் எழுதி உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் கிளினிக் வரும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த பிளட் ரிப்போர்ட்டும் யூரின் ரிப்போர்ட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்கள்ல, அதோட ரிப்போர்ட்ஸ் 2ம், யூரின் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டிலும் அவங்களுக்கு அங்கே வச்சு யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதோட 2 பாட்டிலும், அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 2 பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போகணும். மருந்து போட்டுக்க உங்களுக்கு மொத்தமாக 3 விட்டமின்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஒன்று வந்து கார்டில் இருக்கும், மற்ற 2மே லூஸில் தான் இருக்கும். ஸோ அதை போட்டுக்கிறதுக்காக விட்டமின்ஸ் பாட்டில் 2ம், சீத்தையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். என்னன்னா டாக்டர் வந்து அவங்க உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, ப்ரெஷர் பார்ப்பாங்க, வயிறை செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு சீத்தை கட்டாயம் தேவைப்படும். நீங்கள் போய் ஏன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
ஸோ மிட்வைஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்ரீலங்காவில் எல்லா ப்ரெக்னென்ட் அம்மாமார்களுக்கும் 20,000 ரூபா ஒர்த்தில் வவுச்சர்ஸ் கொடுப்பாங்க. அந்த வவுச்சர்ஸில் வந்து நீங்கள் மாதம் மாதம் சாமான் வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலையும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஷாப் சொல்லுவாங்க. அந்த ஷாப்ஸில் போயிட்டு நீங்கள் அந்த வவுச்சர்ஸை காட்டி சாமான் வந்து 2,000 ரூபா 2,000 ரூபாய்க்கு வந்து 10 மாதத்துக்கு நீங்கள் சாமான் வாங்கிக்கலாம். அது என்ன கமே கிளினிக்கில் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் கிராம சேவகர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு அதை கச்சேரியில் கொண்டு போய் கொடுக்கணும். கச்சேரியில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போகணும்னு அவசியம் இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும் போனாலே போதும். ஸோ வவுச்சர்ஸ் ரெடி ஆகணுன்னே உங்களுக்கு கால் பண்ணி வவுச்சர்ஸை கலெக்ட் பண்ண சொல்லிக்குவாங்க. கலெக்ட் பண்ணதுலேருந்து 10 மாதம் அது வந்து ஒர்த்தாக இருக்கும். அந்த வவுச்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்படி தான் இருக்கும். உங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், உங்கள் நேம் போட்டிருக்கோம், மாதமும் போட்டிருக்கோம், சீல் பண்ணியிருக்கோம். இந்த இப்படி இருக்கும். 2,000 ரூபா நீங்கள் மாதம் மாதம் இந்த வவுச்சர்ஸை கொடுத்து நீங்கள் சாமான் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான எது வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டியும் வந்து கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் வந்து, நீங்கள் எங்கே டெலிவரி பண்ண போகிறீங்களோ அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆகணும். நீங்கள் அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆகும்போது கட்டாயம் இந்த கமே கிளினிக் கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதை எடுத்துகிட்டு போனால் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டெலிவரி ஆக போகிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நீங்கள் போனோன்னே நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸ் காமிச்சாலே வந்து உங்களை வந்து அடுத்தடுத்த கிளினிக்ஸுக்கு அவங்க கார்டு போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் நான் போன ஹாஸ்பிட்டலோட கார்டு. இதில் உங்கள் நேமு, உங்களோட அடுத்து நீங்கள் எப்போ வரணும், அதாவது கிளினிக் எப்போ விசிட் பண்ணணும், அடுத்து உங்களோட ஸ்கேன் டேட்டு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டு, அப்புறம் ஏதாவது மருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறீங்களா, அப்புறம் வந்து இதில் வந்து நிறையா டியூ டேட்ஸ் அது இதுன்னு நிறைய விஷயம் இதில் இருக்கும். உங்களோட பிளட்டை பற்றி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து இதே மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு மாதிரி இந்த கார்டு வந்து வேறுபடும். கார்டாக இருக்கும், ஒரு ஷீட்டாக இருக்கும், பேப்பர்ஸாக இருக்கும், அது சொல்ல முடியாது. இது நான் போன ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்தாங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்கேயே ஃப்ரீயாக எடுப்பாங்க, ஸ்கேன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் அங்கே கிடைக்காது. ஸோ இதுதான் விஷயம். உங்களுக்கு டெலிவரி டேட்டை அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு டெலிவரிக்கு நீங்கள் அட்மிட் ஆனால் போதும், அவ்வளோதான் விஷயம். ரொம்ப ஈஸி. இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்ஸோட ப்ரொசீஜர். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை, ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ தான் விஷயன்றதை வந்து நான் உங்களுக்கு சுருக்கி ஒரு வீடியோவாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ கட்டாயம் வந்து புதுசாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கும் சரி, ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த என்னோட வீடியோஸை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் வந்து ப்ரெக்னென்சி பேபி கேர்ஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். ஸோ கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.